finishes off in style. A magnificent strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, இந்தியா vs இங்கிலாந்து 5th டெஸ்ட் மேட்ச் டே 3 ஃபர்ஸ்ட் செஷன் முடிஞ்சிருச்சு. அண்ட் இந்தியாவோட ரேம்பேஜ் கண்டினியூ ஆகிட்டே இருக்குன்னு தான் சொல்ல முடியும். ஸோ டே ஸ்டார்ட் ஆனோடனே இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா பெருசா அவங்க டேலியில் ஆட் பண்ணலாம். 4 ரன் தான் ஆட் பண்ணாங்க. குல்தீப் யாதவ் அவுட் ஆயிட்டாரு அண்ட் லாஸ்ட் விக்கெட் பும்ராவும் அவுட் ஆயிட்டாரு. அண்ட் நிறைய சில நல்ல விஷயங்கள்லாம் நடந்தது. ஜேம்ஸ் ஆண்டர்சன் 700 டெஸ்ட் விக்கெட்ஸ் அச்சீவ் பண்ணிட்டாரு. வேற லெவலுங்க. அதை பத்தி நம்ம கண்டிப்பா பேசலாம். அண்ட் இன்னொரு பக்கம் ஷோயப் பஷீர் டாயில் ஹார்ட்னு தான் சொல்ல முடியும். நேத்து அவ்வளோ போலிங் போட்டாரு, அவ்வளோ ஓவர்ஸ் போட்டாரு அண்ட் அவரும் 5 விக்கெட் எடுத்துறாரு. டிசர்விங் 5-4 பேக் டு பேக் 5-4 அவருக்கு டெஃபினட்டா அவரோட கான்ஃபிடன்ஸை வந்து பூஸ்ட் ஆகும். இன் ஃபர்தர் அவங்க இங்கிலாந்து எப்போ டெஸ்ட் மேட்ச் விளாட்னாலும் சரி, பஷீர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நம்பர் 1 ஸ்பின்னரா வந்து நிப்பாரு. அண்ட் எஸ் 259 ரன்ஸ் லீடு. இங்கிலாந்து பேட்டிங்ல இறங்கினாங்க அண்ட் ரெஸ்ட் 60 தான் சொல்ல முடியும். ஏன்னா 5 விக்கெட் லூஸ் பண்ணிட்டாங்க. 103 for 5. 103 ரன்ஸ் அடிச்சது ஓகே, பட் 5 விக்கெட் லூஸ் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா கிரைமுங்க. எஸ், ரவிச்சந்திரன் அஸ்வின் அவரோட 100th டெஸ்ட் மேட்ச்ல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல லோவர் ஆர்டர் லோவர் 4 விக்கெட்ஸ் எடுத்தாரு. இப்போ இந்த இன்னிங்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா டாப் 3 விக்கெட்ஸுமே அவர் தான் எடுத்தாரு. 4வது விக்கெட் குல்தீப் எடுத்தாரு. அண்ட் லஞ்சுக்கு முன்னாடி லாஸ்ட் ஓவர் 2 பால் தான் இருக்கு, அதுல பென் ஸ்டோக்ஸ் போல்ட் எடுத்தாரு. கிளியரா தெரிஞ்சது அஸ்வின் ஜோ ரூட்டுக்கு அந்த சிங்கிளை வேணுட்டே தான் கொடுத்தாரு. ஏன்னா அவருக்கு அந்த பக்கம் ஸ்டோக்ஸ் தான் ஸ்ட்ரைக்கு வரணும். ஏன்னா பல முறை ஸ்டோக்ஸ் வந்து அஸ்வின் பால் அவுட் ஆயிருக்காரு. அண்ட் நிஜமாவே இந்த சீரீஸ் ஃபுல்லாவே ஒரு இன்னிங்ஸ் தவிர ஸ்டோக்ஸ் பங்கமா எக்ஸ்போஸ் ஆயிட்டாருங்க அவரோட ஃபுட் ஒர்க்ல. அது பும்ராவோட போலிங்கா இருக்கட்டும் இல்ல எந்த ஸ்பின்னர்ஸா இருக்கட்டும், நிஜமாவே ஒரு பிக் ஸ்ட்ரகிள் தான் ஆக்சுவலா பென் ஸ்டோக்ஸ் இந்த சீரீஸ்ல, எஸ்பெஷலி இன் பேட்டிங். அண்ட் ஜோ ரூட் மட்டும் ஒரு பக்கம் நின்று விளையாடிட்டு இருக்காரு 33. அது ஒரே பிளேயர் தான் ஸ்டெடியா விளையாடிட்டு இருக்காரு, அவர் தான். பேஸ்டோ வந்து ஒரு பயங்கரமான இன்னிங்ஸ் விளையாண்டாரு. 39 ஆஃப் ஜஸ்ட் 20 odd பால்ஸ்ல அஸ்வின் மடக்கி 6 அடிச்சிட்டு இருந்தாரு. ஸோ ஏதோ ஒரு சம்பவம் செய்ய போறாரான்ற மாதிரி இருந்தது. பட் அவரும் குல்தீப் யாதவ் பால்ல எல்பிடபிள்யூ ஆயிட்டாரு. குல்தீப் வரும்போதே தெரியும் ஓகே பேஸ்டோ கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆவாருன்ட்டு. பட் வந்தோடனே ஃபர்ஸ்ட் ஓவரே எடுத்துட்டாரு. ஸோ குல்தீப்போட ஃபார்மை பத்தி சொல்லவே வேணாம். அண்ட் இந்த பிச்சில் ஜென்ரலாவே அவர்கிட்ட நல்ல ரெக்கார்டும் இருக்கு. அண்ட் பிச்சில் வந்து பாத்தீங்கன்னா டர்ன் மட்டும் இல்ல, கொஞ்சம் பவுன்ஸும் இருக்கு. அது ரொம்பவே யூஸ் ஆகுது இந்தியன் ஸ்பின்னர்ஸ்க்கு. ஸோ இந்தியா என்னதான் 4 ரன்ஸ் டேலி ஆட் பண்ணாலும் ஆல்ரெடி லீட் 255 இருந்தது, பிளஸ் ஒரு 259 வந்துருச்சு ஒரு 4 ரன்ஸ் ஆட் பண்ணி. இங்கிலாந்து வந்து பாத்தீங்கன்னா சில விக்கெட்ஸ்லாம் ரொம்பவே அன்அக்செப்டபிள்ங்க. எஸ்பெஷலி பென் டக்கெட். அவரோட கேம் என்ன அக்ரெசிவான கேம். எஸ், ஆடுறது தப்பு கிடையாது, பட் அவரோட பிளஸ் என்ன ஸ்வீப்ஸ், ரிவர்ஸ் ஸ்வீப்ஸ் அந்த மாதிரி ஆடலாம். பட் த வே அவர் வந்து போல்ட் ஆனது அஸ்வின் பால்ல பார்க்கும்போது இல்ல, லிட்டரலி அவர் அண்டர் பிரஷர்ல இருந்தாருன்றது மட்டும் கிளியரா தெரிஞ்சது. சோ அது ஒரு போலருக்கும் தெரியும், புரியுதா உங்களுக்கு? அஸ்வின் மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் போலருக்கு ஆப்வியஸ்லி பென் டக்கெட் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டென்டேட்டிவா இருக்கான், இனிமே அவுட் ஆயிடுவான் அப்படின்ற மாதிரி தான் அவருக்கு தோணும். சோ அந்த வகையில தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு புவர் ஷாட் ஆல்மோஸ்ட் பாதி பிச்சுக்கு மேல ஏறி வந்துட்டாரு. எங்க இருந்து பாலை கனெக்ட் பண்றது? சோ போல்ட் ஆயிட்டாரு. சோ நிஜமே அது ஒரு மிகப்பெரிய ஒரு டிசப்பாயிண்டிங்கான ஒரு ஸ்டார்ட். நல்லா பாத்துக்கோங்க, பென் டக்கெட் ஒரு 150 அடிச்சாரு. அதுக்கப்புறம் பெருசா சப்ஸ்டான்சியலா இந்த டெஸ்ட் சீரீஸ்ல பெருசா அடிக்கவே இல்லை. 5 டெஸ்ட் சீரீஸ்ல 10 இன்னிங்ஸ்ல ஒரு இன்னிங்ஸ் தான் அவர் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு தான் உண்மையான ஒரு விஷயம். அண்ட் இன்னொரு பக்கம் கிராலி ஸ்கெட்ச் போட்டு தூக்குனாங்க. சர்ஃப்ராஸ் முதல்ல ஷார்ட் லெக்ல இருந்தாரு, அப்புறம் ஒரு ஷார்ட் ஃபைன் லெக் வச்சு அங்க இருந்து அஸ்வின் சூப்பர் ஒரு டெலிவரி, டர்னிங் டெலிவரி. அங்க வந்து பாத்தீங்கன்னா கிராலி அவுட் ஆயிட்டாரு. கிராலியோட விக்கெட் ரொம்ப குரூஷியல். ஏன்னா ஒருத்தர் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சீரீஸ்ல கன்சிஸ்டன்டா இங்கிலாந்துக்கு விளையாடிட்டு இருக்காரு. ஸோ அவரை டக் அவுட் ஆகுனது வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு உண்மையா அதிகமா கான்ஃபிடன்ஸ் கொடுத்துருச்சு. அண்ட் 3வது விக்கெட் ஆக்சுவலா ஓலி பாப் வந்து இன்னைக்கு ரொம்பவே கான்ஃபிடென்ட்டா ஸ்டார்ட் பண்ணாரு. அதாவது எனக்கு நம்மளுக்குலாம் என்ன தோணுச்சு, இவர் வந்து பாத்தீங்கன்னா பெரிய லீடு முன்னாடி வச்சாதான் இவர் விளையாடுவார் போல. அந்த 196 அடிச்சாங்கல்ல ஹைதராபாத்ல, ஸோ அதை வச்சு சும்மா கலாச்சிக்கிட்டு இருந்தாங்க. பட் செம்மையா ஸ்டார்ட் பண்ணாரு. பும்ராவை நல்லா விளையாடினாரு, ஸ்பின்னர்ஸே நல்லா விளையாடினாரு. பட் ஒன்ஸ் அகைன் அந்த ஷார்ட் செலெக்ஷன், அதாவது அந்த ஸ்வீப் வந்து பாத்தீங்கன்னா பிச் ஆஃப் த பாலே இல்ல, கிட்டத்தட்ட ஒரு ஷார்ட்டா தான் வந்தது. அதை உட்காந்து ஸ்வீப் ஆனாரு டாப் எட்ஜ். அண்ட் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் சூப்பர் கேட்ச் ஆக்சுவலி, அதுவும் ஒரு புவர் ஷாட் டு பி வெரி ஆனஸ்ட். அண்ட் அதுக்கப்புறம் பேர்ஸ்டோவும் ரூட்டும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் கெயின் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் பேர்ஸ்டோ அஸ்வினா லிட்டரலி கவுண்டர் அட்டாக் தான் பண்ணியிருந்தாரு. நீ தூக்கி போட்டா நான் 6 தான் அடிப்பான்ற மாதிரி கிரவுண்ட் விட்டு வெளில அடிச்சுக்கிட்டு இருந்தாரு. அண்ட் பார்த்தாரு பும்ரா, ஏன்னா பும்ரா தான் கேப்டன் பண்ணிட்டு இருந்தாரு. ஏன்னா ரோஹித் சர்மா இன்னும் கிரவுண்டுக்கு வரல. இந்த சென்ஸ் சம்திங் என்ன இஷ்யூன்றது இன்னும் கிளியரா தெரியல. ஸோ வைஸ் கேப்டன் பும்ரா அவர் தான் வந்து டேக்கிங் த சார்ஜ் இந்த ஃபர்ஸ்ட் செஷன்ல ஆக்டிங் கேப்டனா. ஸோ என்ன பண்ணாருன்னா குல்தீப் உள்ள எடுத்துட்டு வந்தாரு. அண்ட் குல்தீப் வந்தோடனே வந்து பாத்தீங்கன்னா பேஸ்டோ அவுட் ஆகிட்டாரு. ஆனா பேஸ்டோ வேற லெவல்ல இருந்தாருங்க. இந்த மனுஷன் இன்னும் ஒரு 20 நிமிஷம் நின்னுந்தா என்ன பண்ணிருப்பாருன்னே தெரியாது, அந்த மாதிரி இருந்தது. பட் ஒரு 2 இன்னிங்ஸுமே வந்து டப்புன்னு அடிச்சுட்டு போயிட்டாரு. பட் 100th டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அவர் ஏதாவது ஒரு ரிமார்க்கபிளா ஏதாவது பண்ணுவாருன்னு கேட்டீங்கன்னா அந்த அளவுக்கு பெருசா பண்ணலனாலும் பட் ஒரு பயத்தை உண்டாக்கிட்டு தான் போனார் இந்தியாவுக்கு. இதவே அவர் அடிச்ச விதம். பட் ஸ்டில் அவர்கிட்ட இருந்து அதிகமாக எதிர்பார்த்திருப்பாங்க இங்கிலாந்து, ஏன்னா ட்ரையல் பை அவ்வளோ தூரம் இருக்காங்க. பட் அவரோட நேச்சுரல் கேம் அவர் விளையாடிட்டு அவரும் அவுட் ஆகிட்டு போயிட்டாரு. அண்ட் த லாஸ்ட் ஓவர் ஆஃப் த லஞ்ச். ஸோ டெஃபினட்டா பென் ஸ்டோக்ஸோட பேட்டிங் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேள்விக்குறியா வந்து நிக்குதுங்க இந்த சப்கான்டினென்ட் கண்டிஷன்ஸ்ல. நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்டும் இல்ல பேக்கும் இல்லாம நீங்க கிரீஸ்குள்ளே விளையாண்டிங்கன்னா ரொம்பவே கஷ்டம். நேற்று தேவ்தத் படிக்கல் கூட அப்படிதான் போல்ட் ஆனார். ஸோ நீங்க ஃப்ரண்ட் ஆர் பேக் ஏதாவது ஒன்று நீங்க விளையாடி ஆகணும் ஸ்பின்னர்ஸை. நீங்க ஆன் த கிரீஸ்ல விளையாண்டிங்கன்னா குவாலிட்டி ஸ்பின்னர்ஸ் உங்களுக்கு கிளியரா அவுட் ஆகிடுவாங்க. அந்த வகையில தான் வந்து பாத்தீங்கன்னா குல்தீப் யாதவ பேக் ஃபுட்ல அந்த ராங் ஒன்னை கவர் பண்ண பென் ஸ்டோக்ஸ்
ஸ்டோக்ஸ். அடுத்தது அஸ்வின் ஒருத்தர் இருக்காரு, அவரை நம்ம எப்படி ஆஃப் ஸ்டம்பை கவர் பண்ணுவோம்னு இல்லாம உள்ள விட்டுக்கிட்டாரு தான் சொல்ல முடியும். அஸ்வின் ரொம்ப ரொம்ப ஸ்மார்ட், எப்பவுமே மிடில் ஸ்டெம்ப்ல குத்தி ஆஃப் ஸ்டெம்ப்ல எடுத்து போல்ட் ஆக்குவாரு. இதை பாத்தீங்கன்னா மிடில் ஸ்டெம்ப் கார்டு எடுத்து ஆக்சுவலி விளையாடிட்டு இருந்தாரு பென் ஸ்டோக்ஸ். ஏன்னா அவரோட ஸ்டெம்ஸை வந்து அந்த அளவுக்கு அஸ்வினுக்கு காமிக்கல. ஸோ மிடில் ஸ்டெம்ப் கார்டு எடுத்து விளையாடனோடனே அஸ்வின் என்ன பண்ணாருன்னா ஆஃப் ஸ்டெம்ப் வெளியில கொடுத்தே இருந்தாரு. என்ன சொல்றது, ஸ்ட்ரெயிட் ரவுண்ட் போகும் பாத்தீங்களா, ஸோ அதர் சைட். ஸோ அது உள்ள போய் ஸ்டெம்ப்ல அடிச்சிச்சு. அண்ட் பென் ஸ்டோக்ஸ் ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிட்டாரு. அண்ட் இந்தியா இன் ஜாய் தான் சொல்ல முடியும். ரவிச்சந்திரன் அஸ்வின் 4 விக்கெட்ஸ் டெட்லியா தெரியுறாரு. இங்கிலாந்துக்கு மூச்சவே விட முடியல. ஏன்னா இந்த பக்கம் அஸ்வின் ஆடணும், இல்லைனா ஜடேஜா வந்து போடுறாரு, இல்லைனா குல்தீப் வந்து போடுறாங்க. 3 குவாலிட்டி ஸ்பின்னர்ஸ் எல்லாம் அவங்க சர்வைவ் ஆகுறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாத்தியமே கிடையாது. அதுதான் இப்பவும் கிளியரா தெரிஞ்சது. அவங்களோட அந்த செகண்ட் இன்னிங்ஸ் ஓஸ் கண்டினியூ ஆகிட்டே இருக்குன்னு தான் சொல்ல முடியும். ஸோ இந்தியா ஹோப்ஃபுல்லி நெக்ஸ்ட் செஷன் முடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல ஜோ ரூட் அண்ட் பென் ஃபோக்ஸ் ஏதாவது ரெசிலியன்ஸ் காமிப்பாங்களான்றதை பொறுத்து வந்து பார்க்கலாம். உங்களோட கருத்துக்களை தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் செஷன் முடிஞ்சானே பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.